ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு, இதை வந்து நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு சில இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா? இப்போ மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பொண்ணு பாக்குறோம் பையன் பாக்குறோம் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம இல்ல, ஒருவேளை நம்ம வந்து கலரா இல்ல வசதியில குறைவா இருக்கும், இல்ல படிப்புல குறைவா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப ஸ்கூல்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேமிலியில அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வசதியில குறைவா இருந்தா ஒரு சிலர் வந்து நம்மள ஒதுக்குவாங்க. என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் என் கூட பிறந்தவங்க எல்லாருமே நல்ல வசதியா இருக்கிறாங்க, நான் தான் வந்து பண வசதியில கொஞ்சம் குறைவா இருக்கிறேன், அதனால எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே என்ன வேலை செய்ய விட்டுட்டு அதற்கான சம்பளத்தை அதுக்கான காசை எனக்கு கொடுத்துருவாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. பாருங்க, அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ வந்து கணவனை இழந்தவங்க அவங்க ஒரு சில ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. திருமண நிகழ்வுகளை, வளைகாப்பு ஃபங்க்ஷனை இதெல்லாம் அவங்கள வந்து முன்னிறுத்த மாட்டாங்க. அப்படி சில ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க சில பேர். அதே மாதிரி கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜாதி அடிப்படையில ஒரு சிலர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இப்படி நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரு சில பர்டிகுலர் ரீசனுக்காக நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்போம். நீங்க இந்த ரிஜெக்ஷனுக்காக நீங்க என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. எங்க ஆச்சி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒதுக்குற குப்பை தான் ஒரு நாள் உயரும் அப்படின்னு என்கிட்ட என்னைய பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க. உன்னை ஒதுக்குறாங்கன்னு நீ கவலைப்படாத, ஒதுக்குற குப்பை ஒரு நாள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை உயர்த்துவாரு. பைபிள்ல அழகா ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா. நீங்க அவரிடத்துல அன்பு கூறுங்க. புறக்கணிப்பை குறிச்சு என்னைக்குமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நன்மையானதா செய்வாரு, கண்டிப்பா அவங்கள உயர்த்துவாரு. எப்போதும் நீங்க சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.